அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் வித் 72657292 ஆம்பிளிஃபையர். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இதில் அக்ரலிக் சீட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் ஒரே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் ப்ளஸ் ஃப்ரண்ட் டிஸ்பிளே தெரிகிற மாதிரி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட பேனலோட டிசைன் முன்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கு. இதோட ரிமோட் கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800. இது எஸ் யூஸ்வல் ரிமோட் கிட் ஆல்ரெடி நிறைய ரிமோட் கிட் மாடல் வந்திருக்கும். சேம் அதே மாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா சப்ரிக்கு VT2351 போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா FR 631 ஐசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. RTS 159 ஐசிக்கு பதிலாக FR 6311 ஐசி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிமோட் கிட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேஸ் டிஜிடெக் பெரிய சேஸு. அதில் ரிமோட் கிட் கட்டிங் கூட இருந்துச்சு. இதில் எக்ஸ்ட்ரா கட்டிங் ஒர்க் இருந்துச்சு. இது நம்மளே கட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 150 to 15 5 amps. எஸ் யூஸ்வல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய ஆம்பிளிஃபயரில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ரிமோட் கிட்டில் நிறைய பேர் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது கம்மி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு போர்டு 5 volt போர்டு 42 5 volt போர்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 volt எடுக்கிற மாதிரி போர்டு விட்டுருக்காங்க மேக்ஸின் பிராண்டில். இந்த போர்டு நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 40 volt to 30 volt வரைக்கும் நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 volt வரும். இந்த 12 volt நீங்கள் டைரெக்டாகவே ரிமோட் கிட்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அம்மிங் நாய்ஸாக வேறு எதுவும் வராது. அதே மாதிரி இந்த ரிமோட் கிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு விதமான நாய்ஸோடு தான் ஆஃப் ஆகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வைண்டிங் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் மேக் பண்ணி கொடுத்தது. இது 15015 5 amps. ஃபேனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 010 volt தனியாக ஒரு வைண்டிங் இருக்கும். அந்த வைண்டிங் ஃபேனுக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேனல் எந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் ஃப்ரண்ட் பேனல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பேனல் இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி, அதாவது கிளாஸ் ஓட்டிருக்கக்கூடிய சீலண்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த லுக்கில் நீங்கள் சீலண்டு போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் அவுட் எடுத்துகிட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்து அவுட்புட்டும் கொடுத்தாச்சு. ரிமோட் போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரிமோட்டுக்கு ஒயரிங் பார்த்திங்கன்னா 5.1 இன்புட்டு கொடுத்தாச்சு. ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்து பென்ட்ரைவ் போர்டு மட்டும் மாற்றினா இந்த ஆம்போட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இதில் பார்த்திங்கன்னா 7292 ஐசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கும் சப்வூஃபருக்கும் போட்டிருப்போம். இதே பார்த்திங்கன்னா 7265 பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மோனோ பண்ணி சென்டர் சேனலுக்குமே ஒரு சேனல் ஸ்டீரியோ பண்ணி சரௌண்டுக்கும் கொடுத்துருப்போம். இதே போர்ட்லேயே பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக ரெக்டிஃபையர், டயோடு, 5 volt ரெகுலேட்டரு, ஃபேனுக்கு வேறு ரெக்டிஃபையர் செக்ஷன் எல்லாமே இதிலே வந்துடும். அதே மாதிரி ரிமோட் போர்டுக்கு தனியாக செப்பரேட்டாக இதில் 15015 volt தான் இருக்குது. அதுக்கு தனியாக 12 volt போர்டு கொடுக்குறதுக்காக பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்குன்னு தனியாக 2576 12 volt மேக்ஸிமம் போர்டில் வருது. அதேமாதிரி இந்த ரிமோட் கிட்ட பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆடியோஸுங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கு ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது பென்ட்ரைவ் போர்டில் பார்த்தீங்கன்னா
இதை எப்படி லைன் கொடுக்குறதுனா இதில் இருக்கிற 5000 வந்து கட் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து 5000 அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த 5000ஓட அவுட் வந்து டைரெக்டாக வந்து யூஎஸ்பியில் வந்து 5000 கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின்னில் சால்டரிங் பண்ணணும். அதே மாதிரி இதுலேயே வந்து யூஎஸ்பி ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 5 வோல்ட் பென்ட்ரைவ் போர்டுக்கு கொடுத்தா போதும். இதிலே வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவுட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைனும் வந்து நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் மியூட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணல. இப்போ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லுக்கு தான் வரும். இந்த ஃப்ரண்டில் வந்து இந்த சீட் வந்து உங்களுக்கு அக்ரிலிக் சீட் வந்து இது கிளியர் சீட்டு. இந்த சீட் வந்து இதில் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். வெளியில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்கும். வாங்க இதோட சவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வாய்ஸ் பிராண்டு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் யூஎஸ் வாய்ஸ் ஊஃபர் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-4 இன்ச்சு ஒரு டியூட்டர் போடுற மாதிரி. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டியூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் பிராண்ட் 102 மாடல் யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் யூஎஸ் வாய்ஸ் ஊஃபர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து மேட்சிங்காக யூஎஸ் வாய்ஸ் பிராண்டட் ஸ்பீக்கர் தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். இதோட சவுண்டு கிளாரிட்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட வந்து நம்ம சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். செந்தாழம் பூவே என் சின்ன வெண்ணிலாவே விண்ணீர போல நீ மின்னி மறையாதே காற்றுக்கும் வேத்து போன செய்தி கேளு கடலுக்குள் தாமரையும் பூப்பரேது சாவந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி காட்டு பாடு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.